சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் பெங்கால் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்தார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு, மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆய்வில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் கூறுகையில், பெங்கால் புயலினை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாகவும் அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் புயல் கரையை கடக்கும் வரை வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கும்படியும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். அவர்கள் எடுக்கின்ற முன்னேற்பாடுகளை கேட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு இரவு 10 மணிக்கு மேல் கரையை கடந்து கொண்டிருக்கிறார்கள். இரவில் காற்றும் மழையும் இருக்கிறார்கள். அதில் முன்னேற்பாடுகள் இன்னும் கொஞ்சம் குறைவாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கடற்கரை ஓரமாக இருக்கிற மக்கள் எல்லாம் அவரை பத்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பணியெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வேலை செய்வதற்கும் அந்த ஏரியா அந்தந்த மாவட்ட அமைச்சர்களும் பார்த்துக்கிறார்கள். பணிகள் சிறப்பாக நாங்கள் எதிர்பார்ப்பது போல இப்போ இந்த அவசர கால பேரிடர் தேசிய பேரிடர் குழு தயார் நிலையில் இருக்கா? மொத்தம் எத்தனை பேர் நம்ம களத்தில் இருக்காங்க? எல்லாம் தயாராக அந்தந்த ஏரியாவுக்கு நாங்கள் மத்திய அரசு பெற்று அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்போம். சென்னையை பொறுத்தளவுக்கு போட்டெல்லாம் வெளியாக போனவங்க இல்லாமல் தயாராக அந்தந்த பகுதியில் தயாராக நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆகவே மழை எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக எந்த இடத்துல கரையை கிடக்குதான் மாநில ஆய்வு சொல்லியிருக்காங்க. அங்கே எந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்படும்? அந்த பகுதியில் வேண்டிய முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர்கள் அந்த இடங்களில் செய்து வச்சிருக்காங்க. முன்னேற மட்டும் அப்போ ஒரு கேள்வி, எவ்வளோ பேர் பணியாற்றுறாங்க? சென்னையில் மட்டும் 10,000 பேர் இந்த மழையின் காரணமாக களப்பணிகளை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மீதி 5 மாவட்டங்களில் 25,000 பேர் இந்த மழைக்காக களப்பணிகளை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்த சூழலும் இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது. பொதுமக்கள் அதற்கு ஒத்துழைக்கிறார்கள். பொதுமக்கள் வெளியே வராமல் இன்றைக்கு நாளை வரை வெளியே வராமல் இருப்பது அவர்களுக்கும் நல்லது, விவசாயிகளுக்கும் நல்லது என்ற அந்த உணர்வை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மக்களுக்கு இந்த நம்முடைய அரசாங்கத்தின் சார்பாக நம்முடைய முதலமைச்சர் சார்பாக நாங்கள் மெசேஜ் வந்து நம்ம முன்னெச்சரிக்கை மெசேஜ் இன்னும் ஃபோன்லேயே இருக்கும். இப்போ நம்ம வேலையும் போது மரங்கள் அதை வச்சு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை மாநகராட்சி அதுக்கு வேண்டிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பணியாளர்களும் அது தயாராக இருக்கிறார்கள். நடத்தி ஒவ்வொரு அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை நான் செய்கிறேன். மழைக்காலத்தில் ரோடு தண்ணிகள் எல்லாம் ஆம்புலன்ஸுக்கு எல்லா அளவுக்கும் ஆம்புலன்ஸ் போவதற்கு எல்லா வகையிலும் எந்த பகுதியாக இருந்தாலும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து போக வேண்டிய அதற்கு பாதுகாப்பு வழங்கி அவர்களுக்கு வேண்டிய அந்த பாதுகாப்போடு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கிறார்.